ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான். நார்மல் ப்ரீ ப்ரிப்பரேஷன் செட்டப்புக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னா, கீரை எல்லாம் வாங்கிட்டோம்னா அது 1 hour 30 மினிட்ஸ் தான். என்ன நிறைய டைம் எடுத்துக்கும். அதுவும் இப்போ மழை காலங்கிறதுனால மறந்தும் கீரை வாங்கிடக்கூடாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய அழுகு நிலைகள் அதையெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் பாத்திரத்துல போட்டு இது கிளீன் பண்ணாலாம் கிளீன் ஆகாது. அந்த அளவுக்கு மண்ணு இருந்துச்சு. அதனால சிங்கை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரே வழியா போட்டு அலாசி எடுத்துட்டேன். இந்த மாதிரி சிங்கை க்ளோஸ் பண்ணிட்டு கலவரது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸியா ஃபீல் பண்ணேன். வேலை டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஒரு கீரை வாங்கினாலே கிளீன் பண்றதுக்கு டைம் பத்தாது. ஆனா யோசனை இல்லாம ரெண்டாவதா ஒரு கீரையும் வெந்தயக்கீரையை வாங்கிட்டு வந்துட்டேன். டிஃபனுக்கும் ஆகட்டும்னு சொல்லிட்டு வெந்தயக்கீரை ரொட்டிக்காக. அன்னைக்கு சமையல் பூரா கீரை அப்படிங்கிற மாதிரி காலையில ரொட்டி, மதியம் தண்டங்கீரையில பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாவே செஞ்சுட்டேன். இந்த வேலையெல்லாம் காலையில வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா டைமுக்கு நம்மளால செஞ்சு முடிக்க முடியாது. வெந்தயக்கீரையை கழுவுன கையோட கட் பண்ணி ரொட்டிக்கு மாவும் பிணைஞ்சு வச்சாச்சு. அந்த மாவு கொஞ்சம் ஊறுனாதான் ரொட்டி கொஞ்சம் சாஃப்டா வரும். காலையில நீங்க ஹாஃப் அன் ஹவர் எல்லாம் முன்னாடி பிணைஞ்சு வச்சாலாம் அவ்வளவு சாஃப்டா வராது. அதனால எந்த கில்ட்டும் இல்லாம முந்தின நாள் நைட்டே பிணைஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா காலையில அரை மணி நேரம் எக்ஸ்ட்ராவா தூங்கி எந்திரிச்சா கூட டென்ஷனே இல்லாம சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாம் வேலையை. இந்த ரொட்டியோட ரெசிபியை இந்த வீடியோ டைட்டிலுக்கு மேல பின் பண்ணி கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் லாஸ்ட் வீக்ல நடந்த ஒர்க் தான். இந்த வீக்கெண்டுமே ரொம்ப ரொம்ப பிஸியான ஒர்க் தான். ரொம்ப பிஸியான வீக்கெண்ட் தான். அதை ஒரு லாங் வீடியோவை ஷூட் பண்ணியிருக்கேன். சீக்கிரமாவே முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிடுறேன். ஆனாலும் அந்த பிஸி ஷெட்யூல்லையும் 2 படம் பார்த்துட்டேன். ஒன்னு டிஎன்ஏ, ரெண்டாவது 8 வசந்தாலுன்னு சொல்லிட்டு தெலுங்கு மூவி. அதோட டப்பிங் தமிழ்லயும் இருக்கு. ரெண்டுமே ஓடிடியில் அவைலபிள் இருக்கு. டிஎன்ஏ செம ஸ்பீட், சூப்பர் மூவி. ரியல் ஸ்டோரிஸ் எடுத்ததுனால ஜாம் பேக்டா இருந்துச்சு சீன் பை சீன். 8 வசந்தாலும் எக்ஸ்ட்ரீம்லி ஆப்போசிட், ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி. ஆனா அதுவுமே ரொம்ப அழகான கதை. லைஃபை ரிலாக்ஸா வச்சுக்கிறதா இல்ல ஹெக்டிக்கா வச்சுக்கிறதாங்கிற டெசிஷன் நம்ம தான் எடுத்தாகணும். இந்த வாரத்தை நான் கொஞ்சம் பேலன்ஸ்டா பண்ணிட்டேன். உங்க வீக்கெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.